நம்ம எல்லாம் சின்ன வயசில் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்போம். அதுலேயும் முக்கியமாக டாம் அண்ட் ஜெர்ரி, டோரா புஜ்ஜி, சோட்டா பீம், ஜாக்கி சான், பென்டன் இப்படின்னு ஏகப்பட்டது பார்த்துருப்போம். ஆனால் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் ஒரு வயசுக்கு மேலே பார்ப்போமான்னு கேட்டால் மோஸ்ட்லி கிடையாது. பட் சிம்சனுங்கிற இந்த ஒரு கார்ட்டூனை நம்ம கொஞ்ச நாளாவே அதிகமாக மீம்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் பார்த்துருப்போம். இது 1989 மேத்யூ அப்ரஹாம் க்ரோயிங் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டுச்சு. என்னதான் இது ஃபர்ஸ்ட் ஒரு நார்மலான கார்ட்டூனாக இருந்தாலும் போக போக இது நார்மலாக இல்லை. இதில் வர நிறைய விஷயம் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது நடக்கவும் செஞ்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனது, கொரோனா வைரஸ் வந்தது, அண்ட் ஈவன் சம்மரின் இன்சிடென்ட், அண்ட் இப்போ 2026 தேர்ட் வேர்ல்டு வார் நடக்க போகிறதுன்னு சொன்னது, போர்ச்சுகலோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அடிக்க போகிறதுன்னு சொன்னதுன்ட்டு இன்னும் நிறைய விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ப்ரெடிக்ட் பண்ணதில் பேக்ரவுண்டில் வர வேர்ட்ஸ்லேருந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வரைக்கும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நீங்கள் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னு இந்த கிரியேட்டர்கிட்ட போய் கேட்டப்போ நாங்கள் ஜஸ்ட் ப்ரெசென்ட்டில் நடக்கிறத வச்சு தான் ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ சில நாட்கள் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது மேலே டவுட் வந்திருக்கு. ஏன்னா அது எப்படி ஒரு தடவை கொஞ்சம் கூட மிஸ்டேக் இல்லாமல் இவ்வளோ அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது. இந்த எப்ஸ்டைன் ஐலண்டில் வந்து எல்லாருமே எலைட் பீப்புள்ஸ், வேர்ல்டு வைடாக இருக்க பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பிஸ்னஸ் மேன், ஆக்டர்ஸ் இப்படி பல பேர் வந்து போன இடம். அண்ட் யூனோ கைஸ், இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் 1996 அப்புறம் அந்த நிறைய எபிசோட்ஸில் தான் வந்திருக்கு. ஆனால் ஏன் மற்ற எந்த ஒரு கார்ட்டூன்ஸும் இல்லாமல் இந்த ஒரு கார்ட்டூன்ஸை மட்டும் எலைட் பீப்புள்ஸ் கார்னர் பண்ணணும்? அதே சமயம் இந்த ஒரு கார்ட்டூன் தான் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 20 வருஷம் பீக்கில் இருந்துருக்கு. அண்ட் தட் இஸ் அனதர் தியரி. என்னதான் இவங்க பவரும் மணின்னு சேஃப் அண்ட் செக்யூர்டாக வெல்த்தாக இருந்தாலும் இவங்களே காட்டி கொடுக்குற அளவுக்கு முட்டாலாம் என்ன? ஸோ இதுக்கு பற்றி கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கணும். அதுக்காக இந்த எலான் மஸ்க், டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ் இவங்கள மாதிரி ஆள்லாம் கிடையாது. அவங்க எல்லாருக்கும் மேலே ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். அவங்க நியூ வேர்ல்டு ஆர்டர்னு ஒரு அதிகாரம், ஒரு நாணயம், ஒரு உலக அரசியல்னு வச்சு இலுமினாட்டின்னு சொல்கிற ஆன்டிகிஸ்ட் இந்த உலகத்துக்கு வர துடிக்கிறாங்களா? இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிரிப்டோ ரெகுலேஷன், சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் இது எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறாங்களா? எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிரச்சனையை இவங்களே கிரியேட் பண்ணி அதுக்கு இவங்களே உள்ள புகுந்து ஒரு சொல்யூஷன் தந்து ஒன் வேர்ல்டு ஆர்டரை கிரியேட் பண்ணி நம்ம பயம் மூலமாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணி இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தந்து இந்த வேர்ல்டு மொத்தத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது.